வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு அரசியல் சதுரங்கத்தில் உங்களை சந்திப்பதிலிட்டு பேர் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இலங்கையின் நிலை பற்றி பார்ப்போம். அதற்கு முதல் நண்பர்களே, எங்கள் சேனலை நிறைய பேர் பார்க்கிறீர்கள். தயவு செய்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். பெல் பட்டனை அமைத்து எங்கள் சேனலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் வருவோம். நண்பர்களே, நடைபெறுகின்ற வளைகுடா யுத்தம் ஆனது இலங்கையின் பொருளாதாரத்தில் எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதை பற்றி நாங்கள் இன்று காண்போம். வளைகுடாவிலே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார மந்தம், அதாவது யுத்தம், இன்று உலக நாடுகளிடையே பெரியோரு பொருளாதார மந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதன் உண்மை. ஒவ்வொரு நாட்டின் அந்நிய செலவாணி குறைவடைந்திருக்கின்றது. பணவீக்கம் எல்லா நாடுகளிடையும் காணப்படுகின்றது என்பதும் நிதர்சனம். அந்த வகையிலே இலங்கையிலே எவ்வகையான பொருளாதார பணவீக்கம் ஏற்பட போகின்றது இந்த யுத்தத்தால் என்பதையும் நாங்கள் உற்று நோக்க வேண்டும். இப்பொழுது மீண்டும் பெட்ரோலுக்கான வரிசை நிலை இலங்கையில் காணப்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் இலங்கை அரசோ எங்களிடம் பெட்ரோலுக்கான கையிருப்புகள் நிறையவே இருக்கின்றது, மக்கள் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு பெட்ரோல்களை தருவோம் என்ற கூற்றை கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே இலங்கையின் பொருளாதாரம் இவ்வாறு இருக்க போகிறது. நடந்து முடிந்த சூறாவளியில் இலங்கையினுடைய பல இடங்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் இடம்பெயர்ந்திருந்தது முழுக்கானது. அந்த நேரத்தில் இலங்கையின் பொருளாதாரம், இலங்கை மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இலங்கைக்கு நிறைய நாடுகள் உதவி செய்த நிலையில் அங்கே அந்நிய செலவாணிகள் மிகவும் வந்து குவிந்திருந்தன. ஆனால் இன்று இந்த வளைகுடா யுத்தம் இவற்றையெல்லாம் கெடுத்துவிடும் போல் இருக்கின்றது. இலங்கைக்கான எரிபொருள் விநியோகம் வந்து இன்று குறைவடைந்திருக்கின்றது. இலங்கை இந்தியா தான் தங்கியிருக்கின்றது தங்களுடைய எண்ணெயை இறக்குமதி செய்வது. அவர்கள் நேரடியாக வளைகுடாவில் இருந்து எண்ணெயை இறக்குமதி செய்வது குறைவு. அதே நேரத்தில் இலங்கையில் இந்த எண்ணெய்களை சேமிக்கி வைக்கும் எண்ணெய் குதங்களும் குறைவாக காணப்படுகின்ற நிலையில் இவர்கள் அந்த எண்ணெய் குதத்தின் அளவுக்கேற்றதான் இறக்குமதி செய்வார்கள். ஆனால் இன்று நடைபெறுகின்ற யுத்தத்தால் இலங்கையின் பொருளாதாரம் அடிபடுமா என்பதெல்லாம் கேள்விக்குறி. மக்களே, வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதார நிலையை கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை புதிய ஜனாதிபதி வந்தது பிற்பாடு மிகவும் ஒரு உன்னதமான சுபிட்சமாக காணப்பட்டது. ஏதோ பல வழிகளில் இலங்கையின் பொருளாதாரம் இடைக்கிடையே சறுக்கி கொண்டு போகின்றது. இருந்தாலும் இந்த வளைகுடா யுத்தமானது இலங்கைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மக்களே, பல ஊடகங்கள் பலவிதமான கதைகளை கூறும். ஆனால் அரசு சொல்வதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அரசு தன்னிடம் நிறையவே எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் வளைகுடா யுத்தம் எப்போ முடியும் என்பது நாங்கள் கூற முடியாது. இன்று 17-18 நாட்களாக தொடர்ந்து வளைகுடா யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உலக நாடுகளிலேயே பெரும் பொருளாதார வீழ்ச்சி காணப்படுகின்றது. எல்லா இடங்களும் எரிபொருள்களின் விலை ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றது. இலங்கையில் மட்டும் எரிபொருளின் விலை கூடவில்லை. யூரோப்பாவிலும் எரிபொருட்களின் விலை கூடிக்கொண்டு தான் இருக்கின்றன. மக்களே, தனியே இலங்கையில் மட்டும் எரிபொருட்களின் விலை கூடிக்கொண்டிருப்பது என்பதை நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம்.
எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் இலங்கையை பொருளாதாரம் சரிவடையும் என்பதில் மக்கள் நினைத்து பார்க்க வேண்டாம். இது ஒரு தற்காலிக சரிவு மட்டும்தான். ஒரு நாட்டில் எதிர்க்கட்சி தேவைதான். அந்த எதிர்க்கட்சி ஒரு ஆளுங்கட்சியை வழி நடத்தும் கட்சியாக அமைய வேண்டுமே ஒழிய அது எல்லாத்துக்கும் அந்த ஆளுங்கட்சியை குறை கூறிக்கொண்டு நாட்டின் அழிவுக்கு அந்த எதிர்க்கட்சிகள் இட்டு செல்லக்கூடாது என்பதுதான் உண்மை. மக்களே, இது உங்கள் நாடு. உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள்தான் கட்டி காக்க வேண்டும். பல சமூக ஊடகங்கள் பலவிதமான கதைகளை கூறும். நீங்கள் ஒரு அரசாங்கம் சொல்வதை கேளுங்கள். அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ என்பதை அப்படியே உங்களை நான் நம்ப சொல்லவில்லை. உண்மையிலேயே இது உலக நாடுகளுடன் ஒத்த ஒரு நிகழ்வு. இலங்கையின் பொருளாதாரம் எப்படி அமையும், எப்படி இருக்கப் போகின்றது என்பது இந்த யுத்தத்தை பொறுத்திருக்கும். இருந்தாலும் தனியே இந்த எண்ணெய் வளத்தை மட்டும் வைத்து இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என்பதை இலங்கை மீண்டும் ஜவாலாகும் என்பதையும் மக்கள் எண்ணத்தில் கொள்ளாதீர்கள். இது உங்கள் நாடு. உங்கள் நாடும் வளர்ச்சியடைய வேண்டும். உலக வரைபடத்தில் இலங்கை ஒரு நாடாக மிளிர வேண்டும். அங்குள்ள மக்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் பொருளாதார வளர்ச்சி கண்டு மக்கள் எவ்வித குறையுமின்றி இருக்க வேண்டும். இந்த பொல்லாத போர் விரைவில் முடிந்து உலக மக்கள் நிம்மதியை காண வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் உங்கள் நேசன். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.